ஒரு 12 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம ஊருக்காக ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்மளுக்கு நல்லா பண்ணார். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் வந்தே ஆகணும்ண்ணா, நீங்களே வந்து பசங்களுக்கு கொடுத்தா தான் பசங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி வர வச்சுட்டாங்க. வணக்கம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்களா சீக்கிரம் போயிடலாம். என் பேர் வந்து சேகர், ஓகேங்களா. நான் வந்து செய்யார் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு துணைத் தலைவராக இருக்கேன். அம்மா வந்து சேர்மனாக இருக்காங்க. நான் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுற பிளேயர், அவ்வளோதான். தம்பினா எப்படி தெரியும்னா கிரிக்கெட் மூலிமா தான் தெரியும். சாந்தரூபன் நானும் இவங்கெல்லாம் போயிட்டு சேலத்திலலாம் போயிட்டு ஒரே டீமில் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஆடிட்டு வந்திருக்கோம். இவன் தம்பி எங்கள் டீமில் இருந்தானா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என் ஒய்ஃபுன்னா ரொம்ப பிடிக்கும் சாந்தில். சாந்த் அண்ணன் வந்தாருன்னா போதும், டூருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் அவ்வளோ இதுவாக. நாங்கள் வந்து எங்கே பிறந்தோம் எங்கே வந்தோம்னா தெரியாது. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கோம், ஒரே ஃப்ரெண்டு. என் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், இவங்க குழந்தைங்க எங்கள் குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே வந்தாலே சரி சாந்தரூபன் தான் ஃபோன் அடிப்போம். தம்பி இவ்வளோ வரண்டா, ஃபேமிலியாக வரோம் அப்படின்னா அண்ணன் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு ஃபேமிலியோடு வந்துடுவாப்புல. எங்கள் ஃபேமிலியோட வந்து ஜாயின் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த இது எதுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு, எப்படி இப்படி ஒரு தம்பி கிடைச்சானா இந்த விளையாட்டு தான், கிரிக்கெட்டுன்ற ஒரு கேமுனால தான், ஓகேவா. அந்த கேம் வந்து எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொடுத்துருக்கு. ஒரு சில விஷயங்கள் தப்பாகவும் நடந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் நல்லதாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம நிறைய படம் பார்ப்போம் இல்லைங்களா, டிவி பார்ப்பீங்க, நிறைய படங்கள் பார்ப்பீங்க இல்லையா. அந்த படங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர், ஏதோ ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ இருக்காருன்னா அந்த ஹீரோ வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கன்னா ஹீரோவை நல்லதாக தான் காப்பாங்க, ஓகேவா. அவர் செய்கிற நல்லதை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அவர் பீடி பிடிக்கிறதோ சறுக்கு அடிக்கிறதோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கூடாது, ஓகேவா. இப்போ நான் ஒன்று சொல்கிறது எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்துன்னா நிறைய கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். ஃபஸ்ட்டுனா வேணும்னே எனக்கு தெரிஞ்ச மதன் அண்ணன் ஒருத்தர் செங்கல்பட்டில் ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைல் வேணும்னு சொல்லி நல்லா இருக்கிற முடியும் ஒரு சைடு எடுத்துனே இருப்பாரான். சின்ன வயசுலேருந்து இன்னி ஃபுல்லாக சொட்டை இருந்துச்சு. அவர் சொல்கிறார், நான் இப்படி தான் தம்பி பண்ணியிருந்தேன், எங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் தான். அதாவது எந்த விஷயங்கள் இருக்கோ, நீங்கள் படம் பாருங்கள், மொபைலை யூஸ் பண்ணுங்கள். மொபைல் யூஸ் பண்ண வேணான்னு சொன்னாங்கன்னா வீட்டில் சொல்லுங்கள், நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் நிறைய விஷயங்கள் கையில் தான் யூஸ் பண்ணணும், ஓகே தான். நல்ல விஷயம், அந்த பாப்பா சீக்கிரமாக தெரியாது சொல்கிறாங்க. அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது ஃபோனில், இல்லையா. ஃபோனில் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு எதனா டவுட், இப்போ நான் ஏதோ ஒரு வார்த்தைகள், இப்போ நான் ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்கிறேன், நான் எந்த ஊருன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, என் ஊர் என்னான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை ஜிபே இதில் போய்ட்டு கூகுள் மேப்பில் போய் போட்டிங்கன்னா என் ஊருக்கு எனக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். பரவாயில்ல, இந்த அங்கிள் வந்து இந்த அண்ணன் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு 10 நாள் ஆச்சு என் பொண்டாட்டி என் ஒய்ஃபு குழந்தைங்களை பார்த்தேன். அவங்க பெங்களூரில் படிக்கிறாங்க, அங்கே வீடு இருக்குது, ஓகேவா. 10 நாளாக வந்து நான் இங்கே இருக்கிற எங்கள் ஊர் சைடில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் யார் யார் ரொம்ப ஏழ்மையாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். 10 நாளுக்கு அப்புறம் முந்தா நேரத்து தான் நான் போனேன். இன்றைக்கி காலையில் மறுபடியும் கிளம்பி வந்தேன். ஒரு 2 நாள் தான் இருந்தாங்க, மறுபடியும் கிளம்பி வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கு இப்போ அதாவது என்னால் முடிஞ்சது, என்னை கடவுள் இந்த இடத்துல நல்லபடியாக நான் இருக்கிறேன்னா என்னுடைய உழைப்பும் இருக்குது. என்னை வந்து நல்ல விதமாக வளர்த்தாங்க பாரு எங்கள் அப்பா அம்மா, அவங்களுக்காகவும் இருக்குது இல்லையா. நான் எவ்வளோ தான் போனாலும், பாப்பா எங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் பேசுகிறேன். நான் எவ்வளோ தான் இது போனாலும் நான் இன்றைக்கி வரல இருக்கேன். இது வரல நான் குடித்ததில்லை, பீடி சிகரெட் குடித்ததில்லை. எனக்கு 42 வயசு ஆகுது, ஓகேவா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த எனக்கு கிரிக்கெட் அவ்வளோ லவ் பண்ணுவேன் நான். எனக்கு கிரிக்கெட்னால ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி விளையாடுற பசங்க விளையாடுங்க. தப்பான வழியில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களை எடுத்து போவார், ஓகேவா. அதனால் விளையாடுங்க, படிப்புங்க. படிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, படிப்பும் நிறைய இடத்துல நம்மளை ஒரு நிலையாக எடுத்துமோ. இப்போது எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பண்ணாங்க இல்லையா, நான் சரியாக படிக்கலைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், அதே விவசாயம் தான் பண்ணியிருப்பேன், ஓகேவா. இப்போ நம்ம அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ, இப்போ ஒரு அப்பா அம்மாவும் கேளு, என் பையன் வந்து என்னை மாதிரி ஆகிடக்கூடாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, என்னை மாதிரி இருக்கக்கூடாது, என்னை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை ஸ்கூல் அனுப்புகிறாங்க. ஸ்கூல் போங்க ஃபஸ்ட்டு. படிக்கிறது எவ்வளோ பெரிய ப்ளஸ்னால் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் படிக்கும் போதுனா ஒரு நோட்டு கட்டினா எங்கள் வீட்டில் என்னை திட்டுவாங்க. பழைய நோட்டு என்னாச்சு, உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு நோட்டு தான்வாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 நோட்டுக்கு அப்புறம் ஒரு நோட்டு கூட எக்ஸ்ட்ரா எனக்கு தந்ததில்லை, புரியுதுங்களா. அவ்வளோ கஷ்டத்தில் படித்தேன் நாங்கள். நான் வந்து பிறக்கும் போதே பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டுக்குள்ளனால எங்கள் அப்பா விவசாயம்னா நிலங்க இருக்குது கிராமத்தில் தான் இருந்தோம்.
இல்லையா? இன்னைக்கு நான் நல்லா வரேன்னா என்னுடைய ஒழுக்கங்களும் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. 12th வரல ஸ்கூல் ஃப்ரீ இருக்குது, எல்லாமே இருக்குது, சிலபஸும் கொடுக்குறாங்க எல்லாமே. அதுக்கு நாங்கள் படிக்கும் போனால் நிறைய நோட்ஸ் புக்ஸ்லாம் வந்து கடையில் கொடுத்து வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும். இப்போனா அந்த மாதிரி இல்லை இல்லையா? நீங்கள் காலேஜ் படிக்கிறவர்களும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. 689 இப்போது இவ்வளோ பேர் இருக்கோம் இல்லையா நம்ம இதில் யார் இந்த நான் கேட்குறேன் இல்லையா, இதே நான் இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதே ஊரில் கொடுத்தாலும் கொடுப்பேன், நான் கொடுப்பேன். என்னுடைய சக்தி எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து சோசியல் ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? அதாவது இந்த கேள்வியை வந்து நாளைக்கு நான் வந்து கேட்கும்போது இந்த ஊரில் எங்கள் அம்மா எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா 10th வரலும் 8th வரலும் ஃபஸ்ட்டு நின்றுறீங்க. புரியுதுங்களா? அதுதான் தப்பு. நிறைய பேர் தான் இல்லையாம்மா. இப்போ நீங்கள் எல்லாம் கரெக்டாக படிச்சுனாங்கன்னா எத்தனை பேர் அம்மா இருக்காங்க இல்லையா, எல்லாம் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு இருக்கும். அவங்க சும்மா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கூட 30,000 20,000 சம்பளம் சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னும் மேன்மேலும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? கரெக்டாக இல்லையாம்மா? இப்போ எவ்வளோ பேர் படித்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? லேடிஸுங்க எவ்வளோ பேர் நம்ம டிகிரி முடிக்கலையே, நம்மளும் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் எடுக்கலையே. இப்போ ஒரு டியூஷன் சென்டர் நம்ம கேட்குறோம். இங்கே நம்ம நண்பர் மணி சொன்னப்பல ஆனால் இங்கே ஒரு டியூஷன் சென்டர் கட்ட போகிறேன்னு. கண்டிப்பாக டியூஷன் சென்டருக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணித்தரேன். ஓகேவா? என்னால் முடிஞ்சது ஜல்லி மண் எம்சாண்டு கட்டுறதுக்கு தேவையான செலவை நான் பண்ணி கொடுப்பேன் இல்லையா? எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை. இல்லைண்ணா எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதுனா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் படிக்கிற விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம கோவில் கட்டுறதுக்கு அதிகமாக பண்ணுறதை விட படிக்கிற செலவுக்கு நம்ம கொடுக்கலாம். அதாவது கோவில் கட்டி நம்ம செத்ததுக்கப்புறம் கடவுள்கிட்ட சொர்க்கத்துக்கு போகிறத விட நான் இப்போ சொர்க்கத்தை பார்க்குறேன் இல்லையா? என்னுடைய எதிர்ப்பு குழந்தைங்களை படிக்க வைக்கிறத விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஆள் இந்த ஊரில் ஒரு ஆள் படிச்சிங்கனாவே உங்கள் ஊரே சிறப்பாகிடும் இல்லையா? ஒரே ஒரு ஆள் கலெக்டராகவோ ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆனீங்கன்னா இந்த ஊருக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஸ்கூல் கட்டலாம், ஒரு நல்ல டியூஷன் சென்டரு, இந்த மாதிரி இருக்கிற ஊரை இன்னும் ஒரு பெரிய இடத்துல இருந்துடலாம். ஓகேவா? அதனால் படிங்க, நிறைய விஷயங்களை வந்து படிங்க, தெரிஞ்சுக்குங்க. ஃபோனை யூஸ் பண்ணுங்கள், நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இந்த ரீல்ஸ் பார்க்கறது, தேவையில்லாத வீடியோஸ் பார்க்கறது, இதுனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவை வந்து வளர்த்துறாரு. புரியுதுங்களா? அறிவை வந்து அது வளர்க்காது. நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், எவ்வளோ விஷயங்கள். இப்போ நம்ம லாங்குவேஜ் தெரியலனா கூட அந்த லாங்குவேஜ் நம்ம எதனால வீடியோ எடுத்துக்கோமா இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கோமா, அது நம்ம அமைதியாக இல்லாதவங்கிட்ட சொன்னேன். சாந்தி நான் உங்களுக்கு பாப்பா ஒரு நிமிஷமா இங்கே பாருங்கள், சாந்தி கிட்ட சொன்னேன், சாந்தி நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ கொடுத்துருப்பா அப்படின்னேன். ஆனால் நீ வாங்க, நீங்கள் வந்து உங்கள் கையால் கொடுங்க, ஏன்னா யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியணும், உங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்குது. சரி ஓகே தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் கூட இல்லை உண்மையிலே. ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு மதியம் அதனால வந்து எழுப்பிட்டானுங்க தம்பிங்க. இந்த தம்பிங்கன்னா வந்து என் கூட ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஊருக்கும் கொடுக்கறதுக்கு, எல்லா இதுவும் பண்ணுறதுக்காக எல்லா ஊருக்கும் வந்து போயின்னுக்கிறாங்க. அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய நன்றி சொல்லிடுறேன். நான் எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணாலும் அதை கொடுக்கறதுக்குன்னு அவங்க டைம் ஒதுக்கி ஸ்கூல் போயிட்டு வராங்க, காலேஜ் போயிட்டு என் கூட வராங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நைட்டு நான் எங்கே ஸ்டே பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கூட தான் அவங்க தங்கி ஆகணும். அவங்க அப்பா அம்மாவனா விட்டுட்டு என் கூட தான் ஸ்டே பண்ணணும். அது ஒரு விஷயங்கள் தான். எதுனா ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது 4 பேருக்கு தெரியப்படுத்துறது. இப்போ நான் இங்கே ரன்னிங்கில் வரும்போது ஜிகேஜின்னு சொல்லுவேன். நாங்கள் எங்கள் மச்சான் அந்த மாமா பையன், அவன் பேர் வந்து விஜய். அவன் எனக்கு இப்போ வரும்போது ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணி, மாமா நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் வந்து நோட்டு பெண்ணு கொடுக்குறீங்க, நான் ஒரு 10,000 ரூபா தரேம்மாம்மா, என்னுடைய சார்பாக என்ன கொடுங்கண்ணா. நான் ஒரே வார்த்தை சொன்னதே, நாளைக்கு நான் ஏன்னா ஒரு ஊருக்கு கொடுக்க போவேன், நீ வா, நீயே கொடுத்துருவோம் கையால் இல்லையா? ஏன்னா ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அது அவங்க கையால் கொடுக்க வைப்போம், அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. 10 வருஷமாக அவன் செய்வான். இந்த வருஷம் அவன் 10,000 ரூபாய் கொடுத்தவன் 10 வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் சம்பாதிக்கிறான், ஏதோ ஒரு தொழில் பண்ணுறான். அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு கொடுக்கணும்னு அவசியமா? எண்ணங்கள் இருக்கணும். எவ்வளோ பேர் எவ்வளோ காசு வச்சுருப்பாங்க, எவ்வளோ இருப்பாங்க, அந்த எண்ணங்கள் வந்து வரணும். குழந்தைங்களுக்கு செய்யணும், இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யணும், எதுவும் என்னுடைய ஹெல்ப் வந்து இருக்கணும். இது வந்து ஒரு சின்ன விஷயம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே பாப்பா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே 500 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ? வெறும் 500 ரூபாய். எங்கள் ஊரில் படிக்கிற சின்ன பசங்க ஒரு 25 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க. எங்கள் ஊர் சின்ன ஊர் தான் எங்கள் ஊரும். அதில் வந்து ஒரு 25 பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரலாம் படித்தாங்க. அவங்களுக்கு வெறும் 500 ரூபாயில் பென்னு பென்சில் வாங்கி பண்ணோம். இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சது அன்றைக்கி ஃபஸ்ட்டு வருஷம். அன்றைக்கி அதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சிம்பிளாக இருந்தது, ஆனால் பெருமையாக இருந்தது. நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தனேன்னு. நிறைய பேர் பார்க்குறவங்க இவன்னா 500 ரூபாய் பென்னு பென்சில் வாங்கி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு என்னமோ அப்படி பண்ணுறானுங்க. லாஸ்ட்டு வருஷம் வந்து இந்த 500 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது
லாஸ்ட் வருஷம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோம். எவ்வளோக்கு? அப்போ பாருங்கள், ஒரு விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக தான் தெரியும், சின்னதாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் சின்னதாக தான் இருக்கும். அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணோம். நானே நினச்சி பார்க்கல 10 லட்ச ரூபாய்க்குனா நான் நோட்டு பெண்ணு வாங்கி எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. நான் ஃபஸ்ட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என் கார்டு போட சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 500 ஸ்கூலில் கொடுத்துட்டு சீனா போடுறான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை நான் என் காதில் வாங்கிட்டு என் மூலையில் ஏற்றிருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட நின்று இருக்க மாட்டேன். புரியுதுங்களா? பேசுகிறவன் என்ன வேணாலும் பேசுவான். அவங்களுக்கு அதை நான் அதையாவது செஞ்சேன்ல, அதை அவங்களால செய்ய முடியல. நம்ம அப்படியே எடுத்துக்கணும். நம்ம 500 ரூபாய் கொடுத்தோம், என்னால் முடிஞ்சது. அன்றைக்கி போன வருஷம் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நோட்டு பெண்ணு. இந்த வருஷம் கணக்கே பார்க்கல இன்னும். ஏன்னா இந்த வருஷம் இன்னும் நிறைய ஊர்களுக்கு நிறைய எல்லாருக்கும் நான் கொடுத்துன்னு இருக்கோம். ஒரு சிம்பிளாக ஒரு ஊருக்கு போனாவே ஒரு 50,000 ரூபா 40,000 ரூபா 50,000 ரூபா நம்ம கொடுக்குறோம். எங்கள் ஏரியா சைட்லனா ஒரு 10-12 வருஷம் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. 12 வருஷமாக எல்லா குழந்தையும் நோட்டு பெண்ணு வாங்காமல் தான் இருப்பாங்க. இந்த தடவை ஒரு 1 வீக் லேட் ஆச்சு இந்த வருஷம். அப்போ போனோடனே நோட்டு பெண்ணு வாங்கலான்னு அவங்க பாப்பாங்க கேட்கும்போது அவங்க அப்பா அம்மானா வந்து சொல்கிறாங்க, நான் கொடுக்க போகும்போது நாங்கள் வாங்கலான்னு சொன்னோம், வாங்கிறதுக்கு நோட்டு பெண்ணு கொடுத்தாங்க. இல்லை, அந்த அங்கிள் வருவார், அந்த அண்ணன் வருவார், கொடுப்பாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த எனக்கு வந்து என்னன்னா, அந்த குழந்தைங்க மனசில் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம நின்ட்டோம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து வருஷம் இவர் கொடுப்பாரு, அப்பா அம்மா வாங்கி தராங்களோ இல்லையோ கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வருஷமாக கொஞ்சம் 1 வீக் லேட் ஆச்சு அதுதான். அதனால் அவங்க வீட்டில் கேட்டதுக்கு அன்றைக்கி போகும்போது அவங்க 2 பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, தம்பி நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம்பா, அவங்க வந்து இந்த மாதிரி இல்லை, அந்த அங்கிள் வருவார், அந்த அண்ணன் வருவார், கொடுப்பாரு எங்களுக்கு, நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்டாக வருவார். இல்லைம்மா லேட் ஆகிடுச்சு, வீட்டு வருஷம், அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுமான்னு சொன்னேன். ஓகேவா? அடுத்த வருஷமாக வந்து நான் வருவேன். ஓகேவா? வருவேண்ணா, வரலாமா? இதில் எத்தனை பேர் 10th படிக்கிறீங்க? 10th எத்தனை பேர் கை மட்டும் ஃபஸ்ட் எடுப்பீங்க? 3 பேரில் எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் டைம், 9 மாதம் டைம் இருக்குது. இல்லை இங்கே பாருங்கள் பாப்பா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்னும் 9 மாதம் 10 மாதம் டைம் இருக்குது. 10 வருஷத்தில் 10 மாதத்தில் எவ்வளோ வேணால் பண்ண. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துக்கப்பா, கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்டு ஆனந்த், இவருக்கு தெரியும், மணப்பாக்கம், செங்கல்பட்டு மணப்பாக்கம் இருக்குல்ல கன்னி கோவில், அந்த கோவில் ஆனந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன படிக்கும்போது அவர் வந்து 8th 3 வருஷம் ஃபெயில். எவ்வளோ? 3 வருஷம் ஃபெயில் ஆகிட்டான் 10th 8th. அவனை ஸ்கூலில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் படித்தான் ராமகிருஷ்ணாவில். இன்றைக்கி என்னுடைய தொழில் எல்லாத்தையும் அவன் தான் பார்க்குறான். எவ்வளோ? என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் அவன் தான் பார்க்குறான். இன்றைக்கி அட்வொகேட் படிச்சிருக்கான், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், ITI முடிச்சிருக்கான். அந்த 2-3 வருஷம் அவன் ஃபெயில் ஆனது ஒரு சுமதி அக்கான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் அவங்க பெரியமா பொண்ணு, அவங்க தான் டியூஷன் எடுப்பாங்க ஒரு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும். 10th மட்டும் டைரெக்டாக 10th எழுதி பாஸ் பண்ணான். பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த எஜுகேஷன் வந்து அவனுக்கு எப்போ மாறுச்சுன்னா அந்த 10th இருந்தால் அவன் படிக்கவே ஆரம்பித்தான். உண்மையிலே இன்றைக்கி எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன், செம்ம பிரில்லியன்ட் அவன். எங்களை பொறுத்தவரையிலும் எங்களை விட அவன் கொஞ்சம் பிரில்லியன்ட்டு. எல்லா படிக்கிற விஷயத்துலையாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா படிக்கிறான். இன்றைக்கி 2 டிகிரி முடிச்சிருக்கான், இப்போ அட்வொகேட் படிச்சுட்டு இருக்கான். அந்த படிக்கிற விஷயம் நம்ம இப்போ தான் படிக்கணும்னு இல்லை, சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு எண்ணங்கள் வரணும். அவனுக்கு ஒரு அசிங்கமாகிடுச்சு, நம்ம கூட படித்தோன்னா பெருசாகிட்டான். 10th போயிட்டு 10th எக்ஸாம் எழுதுறான், நம்ம இன்னும் 8th உட்காந்துக்கிறோமேனு டைரெக்டாக 10th படித்து ITI வாலேஜை பார்த்து ITI படித்தான். அப்புறம் இன்ஜினியரிங் முடித்தான். இப்போ ITI அட்வொகேட் படிக்கிறான். இன்றைக்கி என் பிஸ்னஸ் எல்லாம் அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போ வரும்போது கூட இப்போ ஃபோன் பண்ணவா மச்சான், இல்லை மச்சான் அவன் மச்சானுக்கு கல்யாணம் ஆனால் 10 வச்சுருக்கிறாப்புல. புரியுதுங்களா? அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, படிக்கிறன்ற விஷயம் உங்கள் மைண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எண்ணங்கள் வரணும். நம்ம நம்ம அப்பா அம்மா இந்த இடத்துல இருக்காங்க, நம்மளும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம இந்த இடத்துல விட இதை விட அடுத்த ஸ்டெப்பு பெருசாக இருக்கணும். நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த லைஃப்பை கொடுப்பீங்க? அப்பா சொல்கிறது புரியுதா? உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த லைஃப் கொடுப்பீங்க? நீங்கள் வாயிற லைஃபே கொடுத்தீங்களா? உங்களை விட நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நம்மளை விட நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறேன்னா எதுக்கு காரணம்? என்னுடைய உழைப்பு தான். ஓகேவா? நான் படிக்கிறதோ நான் நடந்துக்கிற முறை தான். அதே மாதிரி நீங்கள் நல்லா படிங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது, இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதோ தம்பி நம்ம மணி இவரோ நம்ம தம்பி சாந்தினா கஷ்டப்படுறான்னா, சாந்தி எதுக்கு தெரியுமா சொன்னா, அண்ணா இங்கே தானே கொடுக்கணும்னா, எங்கடா ரெடி பண்ண போகிறீங்க, இங்கே தானே கொடுக்கணும், குழந்தைங்க ஸ்கூல்லாம் போக மாட்டேனுங்க, நம்ம சொல்லி கட்டாயப்படுத்தி நிறைய பேர். இப்போ எங்கள் ஊர்லேயோ இந்த மாதிரி ஒரு சில சமுதாயங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வருஷம் இந்த வருஷம் நான் இருக்கும் போயிட்டு நான் வருஷம் போயிட்டு அவங்களுக்கு பேட்டு பால் வாங்கி கொடுக்குறது, படிக்கிற புக்கு நோட்டு பண்ணி கொடுக்குறதுனா அவங்கக்கிட்டே இதான் சொல்கிறது, நீங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க வைங்க, வேலைக்கு அனுப்பாதீங்க.
படிக்க சொல்லுங்கள். வேறு என்ன வேலை இருக்குது? 10, 12, 18 வயசு வரல என்ன வேலை இருக்குது அவங்களுக்கு? ஸ்கூலில் எல்லாமே கொடுக்குறாங்க. படிக்க சொல்லுங்கள். டியூஷன், இந்த டியூஷன் சென்டர் எடுக்கிறேன்றாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். நம்ம ஏரியாலாம் இருக்கிறாங்க ஒரு சில லேடிஸ்லாம் வந்து படித்து முடிச்சவங்க, கல்யாணம் ஆகி வீட்டிலே இருக்கிறவங்கன்னா டியூஷன் எடுக்கிறாங்க. இப்போ தனியாக ஒரு டியூஷன் சென்டர் கட்டுறோன்றாங்கன்னா பெரிய விஷயம். உண்மையிலே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நான் இந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரு வாழ்வாதாரம் இப்போ அவங்க வாழ்ந்துட்டு போகலாம், எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். நானும் யோசிக்கிறேன், நம்மளை மாதிரி பரவாயில்ல, ஒரு சோசியல் ஒர்க்கில் நம்ம தம்பிகளும் இருக்கிறாங்க. ரொம்ப சப்போர்ட். உண்மையிலே இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நான் இருப்பேன். ஓகேங்களா? இந்த ஸ்கூலு இது டியூஷன் சென்டர் கட்டும் போது ஜல்லி, மண், எம்சாண்டு எல்லாம் நான் தான் கொடுப்பேன். வேறு யாரும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் உங்களை வந்து உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். ஓகேவா? நீங்கள் இப்போ நல்லா பாருங்கள், ஒரு கலெக்டர் உட்காந்துருந்தோன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துப்போம். மோடிஜி வந்து பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் தான். ஆனால் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கும்போது கலெக்டர் அந்த சீட்டில் உட்காந்து இருப்பார். அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் நின்றுட்டு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பா போல. ஓகேங்களா? உட்காந்துக்கிட்டு வாங்குவா போல. அப்போ கலெக்டருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த கலெக்டருக்குன்னா கலெக்டர் சாதாரண விஷயம், படிப்பு தான். அந்த படிப்பு மட்டும்தான் அந்த இடத்துல உட்கார வச்சுக்குது. இதே மோடிஜி வந்தால் எல்லாம் எழுந்துப்பாங்க, ஐயோ நம்ம பிரைம் மினிஸ்டர், நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருக்கே ஒரு கலெக்டர் உட்காந்துட்டு தான் பெட்டிஷன் வாங்குறாங்க. புரியுதுங்களா? நல்லா படிங்க. ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் நான், சாரி. ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க. அடுத்த வருஷம் நான் இங்கே வரும்போது 10th படிங்க எல்லாம் மார்க்ஸில் நல்ல மார்க் எடுக்கும். ஓகேவா?